Use our headphones for better experience. எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு த சேனல் கிளவுட் ஸ்டோரி. போன எபிசோட்ல அக்கானே வந்து கொட்டரோட காதலுக்கு ஓகே சொல்லிருப்பா. ஆனா அவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பா. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றாங்க. எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தெரியாது. எப்படி அவங்க லவ் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அக்கானேவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கொட்டோரோ கிளாஸ் உள்ள வருவான். அது அக்கானேவும் பாக்குறா. கொட்டோரோ வந்து அக்கானே பார்த்து சிரிச்சுட்டு அவன் பிளேஸ்ல போய் உட்காந்துருவான். அதுக்கப்புறம் கொட்டோரோவும் அக்கானேவும் மறுபடியும் பாத்துக்கிறாங்க. வெக்கத்துல வந்து திரும்பிக்கிறாங்க. அக்கானே இந்த மாதிரி ரியாக்ட் பண்றத பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அக்கானே வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அக்கானே வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது யாருக்குமே தெரியாது, அது வந்து ஒரு ரகசியம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மேம் வந்து கொட்டோருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கம்மியா மார்க் எடுக்கிற, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா மார்க் எடுக்கலாம், ஹைஸ்கூல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சின்னாட்சுவும் அங்கதான் இருக்கா. வந்து கொட்டோரோ பாக்குறா. கொட்டோரோட முடியல வந்து கேர்ள்ஸ் இல்லாததை நோட் பண்றா. சின்னாட்சு வந்து கொட்டோரோ பேசிட்டு வர வரையும் வெயிட் பண்றா. அவன் வந்த உடனே சுருள் முடி பையா என்ன வர வர உன் முடி கேர்லியாவே இல்ல, நீ ரொம்ப சோகத்துல இருக்கியோ. சரி அதை விட, நான் ரன்னிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நான் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கேன், அதனால ஏதாச்சும் டியூஷன் இருந்தா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ஒரு டியூஷன் போயிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து சொல்றான். சரி நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னாட்சுவும் சொல்றா. கட் பண்ணா ட்ராக் டீம்ல இருக்க எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னாட்சு வந்து கொட்டோரோ கிட்ட பேசுன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து சின்னாட்சோட ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சின்னாட்சு வந்து சொல்லுவா. டீம்மேட் நடக்கிற வரைக்கும் புதுசா ட்ரைனிங்கான ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஈராயத்தின் வந்து காட்டுறான். என்ன இந்த ஷெட்யூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. சின்னாட்சு வந்து சொல்லுவா, இதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன், நான் கலக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. ஈவினிங் ஆயிடுச்சு. கொட்டோரோ வந்து ஃபெஸ்டிவலுக்கான டான்ஸ் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஜப்பான்ல ஃபெஸ்டிவல்னா என்னன்னா நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஊர்ல எப்படி தேர் இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கேயும் தேர் இருக்கு. அந்த தேர்ல வந்து யோகாய் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவன் வந்து டான்ஸ் ஆடுவான். பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கொட்டோரோ வந்து லைப்ரரி மேன் கிட்ட கேட்பான், காதல்னா என்ன, காதலிச்சா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பா. என்னப்பா தம்பி லவ் பண்றியான்னு சொல்லிட்டு லைப்ரரி மேன் வந்து கேட்பாரு. சாச்சா நான் எழுதுற கதைக்காக தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவான் கொட்டோரோ. இந்த பக்கம் அக்கானே வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பா. மிடில் ஸ்கூல்ல லவ் பண்ணா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தின நிறைய விஷயங்கள் வரும். அதை பார்த்துட்டு ரொம்ப குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப வந்து அவங்க அக்கா வந்து உள்ள வருவாங்க. அக்கானே வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து கேக்குறா, லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க அக்கா வந்து கேக்குறாங்க, அக்கானே நீ கமிட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அக்கானே வந்து சொல்றா, அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்றாங்க. ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அக்கா. கொட்டோரவும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா, லவ் பண்ற பொண்ணு கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. பார்த்துட்டு இருக்கும் போதே கொட்டோருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. லைப்ரரியில மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கொட்டோரோட அம்மா உள்ள வராங்க. மகனே நீ படிக்கிற வேலையை தானே பாக்குற, இந்த ஃபைனல்ல மட்டும் நீ நல்ல மார்க் எடுக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப மாட்டேன், உன் கதை எழுதே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க அம்மா போயிட்டு அப்புறம் கொட்டோரை வந்து அவன் ஒலிக்க வச்ச போனை வந்து எடுக்கிறான். அக்கானே வந்து மெசேஜ் பண்ணிருக்கா. தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு அவ கேட்டிருக்கா. இவன் வந்து இல்ல நான் தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் கொட்டோரை வந்து கேட்கறான், நாளைக்கு லஞ்ச் பீரியட்ல லைப்ரரியில மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அக்கானே ஓகே சொல்றா. அதை பார்த்த உடனே கொட்டோரை குஷியில வந்து மறுபடியும் பாட்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் ஸ்கூல்ல லஞ்ச் பீரியட் விட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம கொட்டோரை வந்து சிட்டா பறந்துட்டா லைப்ரரிக்கு. அக்கானே வந்து கொட்டோரை பொறுத்து பாக்குற. அப்புறம் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு திட்டு முடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கிறா. ரொம்ப ஆர்வத்தோட கொட்டோரை வந்து லைப்ரரியில வெயிட் பண்றா. அப்ப டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா சின்னாட்சு தான் வந்திருக்கா. ஏ சுருள் முடி பையா அப்படின்னு சொல்லிட்டு சின்னாட்சு வந்து சொல்றா. அக்கானே வந்து ரொம்ப வேகமா ஓடி வரா கொட்டோரோ பாக்கணும்னு. உள்ள போறதுக்கு முன்னாடி அவ கையில இருக்க பொம்மையை வந்து பிரஸ் பண்ணிக்கிறா, பயம் போகணும்னு சொல்லிட்டு. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து உள்ள போவா. சின்னாட்சுவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிடுவா. சின்னாட்சு வந்து அக்கானைய பார்த்துட்டு, என்ன அக்கானே நீ கொட்டோரோ மீட் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. இதுல என்ன இருக்கு, எதுக்கு பார்த்துட்டு பாரு, நான் சும்மா டியூஷன் சென்டர் பத்தி கேட்கலான்னு வந்தேன், என் மார்க்லாம் கம்மியாயிடுச்சுல அதான் சொல்லிட்டு சின்னாட்சு வந்து சொல்லுவா. கொட்டோரோ போற அதே டியூஷன் சென்டர் தான் நானும் போறேன், உன் ஹெல்ப்க்கு ரொம்ப நன்றி கொட்டோரோ, உங்க ரெண்டு பேரும் நான் அப்புறம் பாக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாட்சு வந்து போயிடுவா. அப்பாடி ஒரு வழியா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து சொல்லுவா. அதை பார்த்து அக்கானே வந்து முறைச்சிட்டு இருப்பா. என்னம்மா உனக்கும் என் டியூஷனுக்கு வரணுமான்னு சொல்லிட்டு கொட்டோரோ வந்து கேட்பான். தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. ஈவினிங் ஆயிடுச்சு. ட்ராக் டீம்ல இருக்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னாட்சு வந்து கோச் கிட்ட போயிட்டு டியூஷன் போறதுக்காக பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. கோச்சும் வந்து ஓகே சொல்லிடுறாரு. அது அக்கானே பார்த்துட்டு கொஞ்சம் ஜெலஸ் ஆவறா. ஏன்னா சின்னாட்சுவும் கொட்டோரும் ஒரே டியூஷன் சென்டர் போறாங்களா, அதனால அக்கானே வந்து ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஈரா வந்து உன் டைமிங் எல்லாம் கரெக்டா இல்ல ரன்னிங்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒன்னும் இல்ல நான் கொஞ்சம் யோசனையில இருந்தேன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. சரி அதை பத்தி நம்ம ஈவினிங் பிராக்டிஸ் முடிஞ்ச அப்புறம் பேசலாமான்னு சொல்லிட்டு ஈரா கேட்டுட்டு ஓடி போயிடுவான். பிராக்டிஸும் முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈரா வந்து கேக்குறான், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி அக்கானே வந்து சொல்றதுக்கு தயங்குவா. அதுக்கப்புறம் ஈரா வந்து சொல்லுவா, நீ எதை பத்தி கவலைப்படாத, உன் ஹார்ட் ஒர்க்க போடு, கண்டிப்பா நீ ஜெயிப்ப, இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம ஒன்னா ஓட போறோம், சரி நான் உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரா போயிடுவான். இப்ப டியூஷன் சென்டரை வந்து காமிக்கிறாங்க. கொட்டோரை வந்து உட்காந்துட்டு இருப்பா. சின்னாட்சு
சின்னாட்சுவும் நியூ ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணிடுவா. டியூஷன் முடிச்சுட்டு சின்னாட்சுவும் கொட்டோரும் ஒண்ணா நடந்து போறாங்க வீட்டுக்கு. அப்ப சின்னாட்சு வந்து கொட்டோரு கிட்ட கேக்குறா, உன் லைன் ஐடி என்ன? அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு கார் வந்து சின்னாட்சுவை முட்டுற மாதிரி வருது. சின்னாட்சு வந்து கொட்டோரு கிட்ட போறா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொட்டோரை வந்து கேட்பா, உனக்கு எதுவும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொட்டோரு வந்து சின்னாட்சுவை இந்த பக்கம் விட்டுட்டு அவன் வந்து ரோடு பக்கமா நடப்பான். சே, இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு சின்னாட்சுவும் சிரிப்பா. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல லஞ்ச் பீரியட்ல காட்டுறாங்க. நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் சரியான சோம்பேறி, அவன் கூட பேச கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. லவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து அக்கானே வந்து கொட்டோரோ பாப்பா. கொட்டோரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். இவனை வச்சுட்டு ஊரக்கா கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து நினைப்பா. ஸ்கூல் முடிஞ்சிட்டு அப்புறம் அக்கானே வந்து பிராக்டிஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப 3 பொண்ணுங்க வந்து அக்கானே கிட்ட, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஈரா கூட வீட்டுக்கு நடந்து போறதை எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்திருக்காங்க, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கானேவும் சொல்லுவா. அப்பதான் நாங்க கேள்விப்பட்டது போய் போல, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப கொட்டோரோவை காமிக்கிறாங்க. கொட்டோரோ வந்து லைப்ரரி மேனோட கடையில தான் இருக்கான். லைப்ரரி மேன் வந்து கொட்டோரோ கிட்ட கேட்பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட காதல் பத்தி கேட்டல, அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா போல, நாங்க 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு லைப்ரரி மேன் சொல்லுவாரு, எனக்கு புரியுது நீ டேட்டுக்கெல்லாம் கூட்டு போனோம்னா நிறைய காசு செலவாகும்னு, எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கட் பண்ண அக்கனிவை காட்டுறாங்க. அக்கனி வந்து பிராக்டிஸ் முடிஞ்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறா. அப்புறம் அவன் போன்ல மேப்பை பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறா. என்ன இடம்னா லைப்ரரி மேனோட கடை தான். அக்கானே வந்து அந்த கடைக்குள்ள போறா. கொட்டோரை வந்துட்டு, அக்கானே நீ இந்த கடையை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அக்கானே நான் உங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது நடக்கல. நம்ம லவ் ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு நாள்ல சரியாவே பேசிக்கிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அக்கானே இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கடை தான், இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம், அவர் கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரை சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அக்கானே வந்து பொம்மையை பிரஸ் பண்ணிட்டு இருக்கா, பதட்டம் இருக்க கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. அன்னைக்கு லைப்ரரி நடந்த விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கொட்டோரை வந்து சொல்லுவான். இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. சரி, சின்னாட்சு வந்து உன் டியூஷன்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு அக்கானே வந்து கேட்பா. ஆமா, அவ ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கொட்டோரை சொல்லுவான். நீ எக்ஸாம்ல எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரை வந்து கேட்பான். நான் நல்லா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அக்கானே சொல்லுவான். நான் கேவலமா பண்ணேன்னு சொல்லிட்டு கொட்டோரை வந்து சொல்லுவான். நானும் கஷ்டப்பட்டு தான் இருக்க, டீம் மீட் வர வருது, என்னால சரியா ஓடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அக்கானே உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லியே ஆகணும், நீ ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரை சொல்லுவான். இப்ப மீட் நடக்க போதுல, நான் வேணா வந்து பாக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டோரை கேட்பான். நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அடுத்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு வார்த்தையே கிடைக்காது. அதனால அமைதியா இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்து வைக்கப்பட்டு இருக்காங்க. கொட்டோரை வந்து கொஞ்சம் பயந்துட்டே அக்கானோட கையை வந்து பிடிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அக்கானிக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னு சொல்லிட்டு அக்கானி வந்து பாப்பா. சின்னாட்சோ கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும். என்னன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பானா, எனக்கு வந்து கொட்டோரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அக்கானே ஷாக்ல கொட்டோரை திரும்பி பாப்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. 2 பேருக்கும் காதல்னா என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க இன்ட்ரோவர்ட்ஸ் வர இப்பதான் பேசி கை பிடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள லவ் ட்ரையாங்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த எபிசோட்ல இவங்க 2 பேரும் அந்த லவ் ட்ரையாங்கலை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.